ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரீவேல்யூவேஷன் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது இதே கொஷினை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். வித்தின் 1 மந்த்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அது போக ரீவேல்யூவேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்கும் வந்து நான் தனியாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு விஷயத்துக்காக செப்பரேட்டாக வீடியோன்னு ஒன்று மேக் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட வீடியோவே ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்க்காம ஸ்கிப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து சேம் அதே கொஷினை அங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதே கொஷினை திரும்பி வந்து கேட்குறீங்க. அதனால தான் சொல்லிகிட்டே இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. ஒவ்வொருத்தங்களுக்கும் எத்தனை பேருக்கு திரும்ப அதே விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியும் இல்லையா? அதனால தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேருக்கு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்துக்கும் அது சம்மந்தமாக மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ரீவேல்யூவேஷனு, அப்ளிகேஷனுக்கு, அப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கு, கான்வகேஷனுக்கு, பிரச்சாரக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே ரீவேல்யூவேஷன் எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ தயவு செய்து நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம சேனல் நேம் போட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நீங்கள் அந்த என்ன கொஷின்ஸோ அது போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த கொஷினை வந்து திரும்பி என்கிட்ட கேட்டுட்ருக்கிறத விட அங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் போட்டு ஒரு வீடியோவே வந்து அப்லோட் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ தயவு செய்து நம்ம போடுற வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கும் நான் சொல்லிட்டேன், எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போவே வந்து அப்லோட் பண்ணுங்கன்னா நமக்கும் அப்போ தான் தெரிய வருன்றதை நான் இதுவும் வந்து இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு 2 மந்த்ஸாக போடக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன். 1 மந்த் கிட்ட எக்ஸாம் முடிஞ்சு போடுற எல்லா வீடியோஸ்லையும் இந்த விஷயத்தை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனாலும் வந்து நிறைய பேர் அதே கொஷினை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தயவு செய்து எந்த வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய லெசன்ஸ் ஆகட்டும், கொஷின் ஆன்சர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் ஆகட்டும், சபா எக்ஸாம்ஸில் போட்டிருக்க பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஆகட்டும், அது எல்லாமே வந்து தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் திரும்ப இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க. இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க. ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தயவுசெய்து நல்லா படிங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா எப்படி நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்போன்னு. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க, நான் வந்து இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நான் இன்னும் அதிகமாக எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால் நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து என்னோட இதில் கேட்குறீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது வேறு இல்லையா? எக்ஸாம் எழுதினவங்க நீங்கள், அப்ளை பண்ணி கேண்டிடேட் நீங்கள், அது எக்ஸாம் எழுதினவங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு தான் வந்து அந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அது வந்து ஃபுல்லி வந்து உங்களுடைய ஒப்பீனியன் தான். நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், நல்ல மார்க் வரும், இதை விட இன்னும் அதிக மார்க் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அது உங்களுடைய ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்துக்கும் நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா படிங்க. நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தயவு செய்து நல்லா படிங்க. இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறத விட தயவு செய்து நம்ம நாலேஜ்க்காக புரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்றதுக்காக படிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.